ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதானையா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பலிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மீனராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்களுக்கு இருக்குதுங்க. இந்த 50 நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. இது எல்லாமே நல்ல அற்புதமான விஷயங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ 50 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க.
அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அப்படியே லைனாக வரப்போகுது. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து உங்களுடைய மீன ராசிக்கு வந்துட்டாருங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இறுதியிலிருந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அப்படி ப்ளஸ்ஸாக செயல்படும் போது சனி பகவான் மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. குரு பகவான ராசிக்கு அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் கிடைக்கவே இல்லை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பொங்கல் மாதத்தில் பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளவுதான் கெட்டது நடந்துரும் மைனஸாகவே எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாயிட்டு இருந்திருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் இப்போ தற்பொழுது முழுவதுமாக உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம், பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்இ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நாங்களே ஒரு 10,000 சம்பளத்துக்கு 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம், நாங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட 4 வருஷமும் ட்ரை பண்ணுறோம், 5 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், ஒரு மார்க் பத்தாமல் போகுது, 2 மார்க் பத்தாமல் போகுது, ஆனால் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் அரசு வேலைக்கு போக போகிறது உறுதி. ஏன்னா உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக நீங்கள் நினைத்த அனைத்து விதமான காரியமும் உங்களுக்கு நிறைவேற போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட கேஸ் போட்டு 10 வருஷம் 15 வருஷம் சிவில் கேஸு, கிரிமினல் கேஸ் எல்லா கேஸுமே போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு தீர்ப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்ட்டு இதற்காகவே 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் 6 மாதங்கள்
மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். இந்த 2026 காதலில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. காதலிப்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் 100% அதிகமாகவே உள்ளது. ஏதாவது ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா ஜாதி பிரச்சனை இல்லைனா ஏதோ ஒரு ரீசனால் பிரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இப்போது நல்ல ஒரு புரிதலோடு காதல் செய்யக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த 2026 பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை அழிக்க வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களே இனி உங்களை அழிக்க நினைக்கும் போது அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டி அவர்களே அழிந்து விடுவார்கள். நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போங்க. திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஜென்மசனியின் காலம் என்பதால் பண விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. திட்டமிட்டு செயல்பட்டால் விரயத்தை சுப செலவாக மாற்ற முடியும். வீடு, வாகனம், பிள்ளைகளின் திருமணம், படிப்பு, நகை வாங்குவது என விரயத்தை சுப செலவாக முதலீடாக மாற்றுவது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊர் விட்டு ஊர் மாற்றம் செய்ய நேரிடும். சிலர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம் பெயரலாம். சிலருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். தாய் வழி சொத்து விஷயத்தில் உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். பாக பிரிவினை பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து வரை சென்று சாதகமாகும். ஆரோக்கிய குறைபாட்டிற்கு மாற்றுமுறை வைத்தியத்தை நாடுவீங்க. அதே மாதிரி வேலைப்பளு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. வேலையில் பணி நிரந்தரமாகும். திருமண முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லதுங்க. கேந்திரங்கள் பலம் பெறுவதால் சிறப்பான பலன்களை பெற முடியும். ஜனனகால சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறார்கள். அறிவு திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களாக உழைக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். அரசியல் துறையினர்கள் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மாணவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. மீனராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இறங்கலாம். குடும்பத்திலிருந்து வந்த மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனைகளை இறங்க ஏற்ற காலம். குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் பெறுவீங்க. புதிய முதலீடுகள் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் செங்கல் மணல் தொழில் விறுவிறுப்பாக நடக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் யாவும் சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்து வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். சிலர் வெளியூர் சென்று வர நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான கோளாறு, கை கால் மூட்டுகளில் வலி போன்றவை ஏற்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவை பெற சில நேரங்களில் அவர்களை மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் சரளமாக இருப்பதால் கடன்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல லாபம் அமையும். பெரிய தொகையை பிறருக்காக கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும்.
தரும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் அடைய முடியும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் சற்று அனுசரித்து செல்வது நன்மை தரும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சில ஆதாயங்களை பெறுவீங்க. அடுத்ததா ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தடைபட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறும். சில நேரங்களில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் யாவும் உயர்வடையும். மேடை பேச்சுக்களில் கவனமுடன் செயல்படுவது உத்தமம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா கிராம தெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் அமைதி ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.